ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 25. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 25. ஒரு கோல் துறை பெற்றேனோ அம்மையார் போலே. ஒரு கோல் துறை பெற்றேனோ அம்மையார் போலே. எந்த அம்மையார்? என்ன கோல்துறை அந்த அம்மா பெற்றாள்? இந்த இடத்திலே ஸ்ரீ நம்பிள்ளை என்ற ஆச்சாரியர் வாழ்ந்த காலம். உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இப்போ கேட்டு கேட்டு ஓரான்படி குரு பரம்பரை வரிசையா சொல்லவே பழக்கமாயிட்டு இருக்கும். எம்பெருமானார், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, நம்பூர் வரதாச்சாரியார்னு பேர். நஞ்சியருக்கு 9000 படியை அழகா எழுதி கொடுத்தவர். இவருடைய காலக்ஷேபத்தை கேட்டால் அவ்வளவு அனுபவமாக இருக்கும். கூட்டம் கூட்டமாக வந்து காலக்ஷேபத்தை கேட்பார்கள். அவ்வளவு அழகாக விளக்கி உயர்ந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய வாக்குச்சாதுரியத்தால ரொம்ப அழகாக கதை சொல்லக்கூடியவர். ரொம்ப அழகாக வியாக்கியானங்களையும் பொருளையும் சொல்லக்கூடியவர். இவருடைய சரித்திரத்தில் பிற்காலத்தில் பார்த்திருக்க போகிறீர்கள். நீங்க பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவிளக்கு பிச்சன் என்று ஒருவன் சரித்திரமும் வரும். நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்லிக்கொண்டே இருக்கார். ஒரே கூட்டம், எல்லாம் அச்சோச்சோ ஆஹா அம்மா அம்மான்னு அனுபவிச்சு கேட்கிறாங்க. அவர் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கார்? உள்ள படுத்துன்னு இருக்கிற ரங்கநாதர் பெரிய பெருமாளை பத்தி தான் சொல்றார். மற்றவங்கெல்லாம் கேட்கறாங்க, ஆனா பெரிய பெருமாளால இது எப்படின்னு எழுந்து கேட்க முடியலையா. அதனால பெரிய பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய அர்ச்சா சமாதி சிலையா கல்லு போல படுத்துக்கிட்டு இருக்கிறவர், நாமும் போய் எட்டி பார்ப்போம், அந்த கூட்டத்தையும் நம்பிள்ளை சொல்ற அழகையும் இந்த அடியார்கள் கேட்கிற அழகையும் பார்ப்போம் அப்படின்னு தாம் படுத்திருக்கிற பெருமாள் எழுந்து அப்படி வந்து அந்த வாசல் வழியா எட்டி பார்த்திருக்கார். கர்ப்ப கிரகத்திலிருந்து அப்படி எட்டி பார்க்க வரும்பொழுது அங்க திருவிளக்கு பிச்சன் அப்படின்னு தீப்பந்தம் பிடிச்சு நின்றுகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மேல கொஞ்சம் பட்டுட்டார் இந்த பெருமாள். நாம இருந்தா என்ன பண்ணுவோம், சாமானியனா ஐயோ சாமி பெருமாள் எழுந்துட்டான்னு மூர்ச்சையா விழுந்துருவோம், ஏதோ பயந்துருவோம், இல்ல மதிப்போட இருப்போம், என்னவோ செய்வோம். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீர் சிலாரூபமா இருக்க வேண்டியவர், இந்த மாதிரிலாம் எழுந்து வரக்கூடாது, போய் படும் அப்படின்னு தள்ளி விட்டுட்டார். ஏன்னா இவர் மெய்க்காவல் இல்லை, அந்த பெருமாளுக்கு காவலுக்கு இருக்காரு. அப்ப காவல் இருக்கும்போது கண்ட இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுல வச்சிருவாங்க. அது போல இவரை தள்ளி விட்டுட்டார். அந்த அளவுக்கு பெருமாளே இவருடைய காலக்ஷேபத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தார். பேர்பட்டவர் நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளை வாழ்ந்த காலத்திலே அவருக்கு லோகாச்சாரியார், உலகாசிரியன் என்றும் பேர் அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த நம்பிள்ளை கோயில்ல காலக்ஷேபம் சொல்றது ஒரு பக்கம். அது தவிர அந்த நம்பிள்ளை தன்னுடைய திருமாளிகையிலையும் ஒரு சின்ன இடம், அதுல உட்கார்ந்து காலக்ஷேபம் சொல்லுவார். ஆனா கூட்டம் அதிகம். இவர் சொல்றாருனாக்கவே அவ்வளவு கூட்டம் வந்துடுது. ஆனா உட்கார்ந்து கேட்க முடியல. முன்னாடி போய் சீட்டு பிடிக்கணும். லேட்டா வந்தா வெளியில தான் உட்காரணும், கேட்காது. அந்த காலத்துல என்ன மைக் சிஸ்டமா இருந்திருக்கும்? ஒன்னும் இல்ல, ஸ்பீக்கர் மைக் எல்லாம் இல்ல. கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்தா வெளியில உட்கார்ந்து தான் கேட்க முடியும், உள்ள போக முடியாது, அனுபவிக்க முடியாது. நம்பிள்ளைய நேரா பார்க்கணும் இல்லையா? ஒரு பெரியவர்கள் உபன்யாசம் காலக்ஷேபங்கள்ன்றது என்ன பெருமைன்னா, நாம இன்னைக்கு இருக்கிற மாதிரி உட்கார்ந்த இடத்துல வீட்டில இருந்தே இப்படி காதார கேட்கறது இல்ல, போகணும். உபன்யாசம் பிரவச்சனம் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு போய் அந்த பெரியவரை சேவித்து அவர்கள் முன்னால காலையெல்லாம் மடக்கி கீழே உட்கார்ந்து, நம்ம உட்கார்ந்த காலில் அந்த தழும்பு ஏறி இருக்கணும். இப்படி உட்கார்ந்தா நமக்கு கீழே காலில் பாதத்துக்கு பக்கத்தில் கணுக்காலில் தழும்பு ஏறி இருக்கும். அந்த மாதிரி தழும்பு ஏறி இருந்தாதான் ஒழுங்கா காலக்ஷேபம் கேட்டிருக்கோம், வாழ்க்கையை நடத்துறோம் அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இதெல்லாம் லட்சணம். அப்படி கேட்கணும். இன்றைக்கும் ஆச்சாரியனை சுற்றி அவர்கள் செய்யக்கூடிய காலக்ஷேபங்களை அதுவே பொழுதுபோக்காக கேட்டு வாழ்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள்.
அது என்னவோ வயசான பிற்பாடு கடைசியில போய் தான் அங்க இருக்கணும், கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தவறு. ஆத்மாவை பற்றி அறிவதற்கு சிறு வயதிலிருந்து முயற்சி செய்யணும். அதுல எது முக்கியம்னு கேட்டா வெறும் ஆன்லைன்ல பாக்கறதல்ல. இது போல பெரியவர்கள் உபன்யாசம் காலக்ஷேபங்கள் செய்யும் போது அங்க போய் உட்கார்ந்து அவர்கள் சொல்லும் போது அவர்களுடைய திருமேனியை அனுபவிக்கணும், அவங்களுடைய அனுபவத்தை அனுபவிக்கணும், அவங்களுடைய ஞானத்தை அனுபவிக்கணும். அவர்கள் பார்த்தாதானே, நம்ம பார்த்தாதானே அவங்களுக்கும் தெரியும் நாம சொல்றது புரியுதா, அவர்களுக்கு போய் சேருகிறதா. கண் கடாட்சம். பல விஷயங்கள் காதுல கேட்கறத விட அவர்களுடைய திருக்கண் கடாட்சத்தினாலே புரியுமே. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கணும், இதுலெல்லாம் இந்த ஊற்றம் இருக்கணும். அப்படி நம்பிள்ளையின் இடத்துல இருந்தவர்கள் அவர் அப்படி காலக்ஷேபம் சொல்றாருன்னா எவ்வளவு ஆசையாக இருந்திருப்பார்கள். இடம் பத்தல. அவருடைய வீட்டில் உட்கார்ந்து காலக்ஷேபம் சொல்றார், ஆனா இடமே பத்தல. அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு அம்மையார் தங்கியிருந்தாள். அவரை பத்தி தான் இந்த கதை. அந்த அம்மையாருக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்கு. இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த அம்மையாரும் நம்பிள்ளையினுடையத்திலேயே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டவர். நம்பிள்ளை தான் ஆச்சாரியனே இவங்களுக்கு. இந்த அம்மாவும் காலக்ஷேபம் கேட்கறாங்க. அப்போ அவருடைய சிஷ்யர்களுக்குள்ள ஒருத்தர், அந்த அம்மாவும் காலக்ஷேபம் கேட்கறாங்க. அதனால இந்த நிர்வாக பணி சில பேர் பார்ப்பாங்க இல்லையா, ஆச்சாரியனுடைய மடம் அப்படின்னு சொன்னாக்கா 4 பேர் கூட இருக்கவங்க முக்கியமா எழுத்து அவருக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை, இடம் பார்க்கறது, வைக்கிறது, கொள்றது, அதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சிஷ்யர்கள் சில பேர் இந்த அம்மாவை பார்த்து, ஏம்மா நீ தனியா இருக்க, உனக்கு வயசாயிடுத்து, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய இடம் உனக்கு தேவையில்லையாம்மா, நம்முடைய ஆச்சாரியனுடைய வீடு திருமாளிகைக்கு இடம் பத்தல, கொஞ்சம் உன்னுடைய இடத்துல ஒரு கோல்துறை இடம் சுவாமிக்கு கொடுக்க கூடாதா? ஒரு கோல் தறின்னா ஒரு தடி அளவு, கோல்துறை அப்படின்னாக்கா ஒரு தடி, கையில ஒரு தடி பிடிச்சிட்டு போறோம் இல்லையா, ஒரு தடி அப்படின்னா ஒரு 6 அடி, இல்லை பெரியதா இருக்குன்னா பெரிய அடி, ஏதோ அந்த காலத்துல கோல்துறை அப்படின்னா ஒரு தடி அளவு நிலம், ஒரு தடி அளவு நிலம் கொடுக்க கூடாதா ஆச்சாரியனுக்கு அப்படின்னு சொல்லி பல தடவை கேட்கறாங்க. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் நல்லா பெருசா கட்டி 4 பேர் உட்காந்து கேட்பாங்களாம்மா, உனக்கு எதுக்குமா எவ்வளவு பெரிய இடம், நல்லதுக்கு உபயோகப்படட்டுமே, ஆச்சாரியனுடைய வார்த்தை பட்டா நல்லது இல்லையா அந்த செவத்துலலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்கறாங்க. அந்த அம்மா ஒன்னும் இசையவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அப்போ இந்த சிஷ்யர்கள் பார்த்தாங்க, நேரம் நம்பிள்ளை இடத்திலே வந்தாங்க. சுவாமி தினமும் காலக்ஷேபத்துக்கு கோஷ்டி அதிகமா வராங்க, உட்கார்றதுக்கு இடம் பத்தல சுவாமி, ரொம்ப பேர் வெளியில நிக்கிறாங்க, அவங்களுக்கு சரியா கேட்க முடியல, அனுபவிக்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க சுவாமி, என்ன பண்றது, நம்ம திருமாளிகை நம்ம வீடு இவ்வளவுதானப்பா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்பிள்ளை சொல்ல, அப்ப இவர்கள்லாம் சொன்னாங்க, சுவாமி நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறது அந்த அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா கிட்ட நாங்கள்லாம் போய் கேட்டோம், அந்த அம்மா கொடுக்கல, எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த அம்மா மனசுல ஏதோ இருக்கு போல் இருக்கு, ஏன்னா ஆச்சாரிய பிரதிபத்தி இருக்கிறவங்க தான், உம்மை கண்டாலே அவ்வளவு கண்கலங்கி காலக்ஷேபத்தை கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்ரோதா, நல்லா கேட்கக்கூடியவர், ஆனா ஏனோ கொடுக்க மாட்டேங்கிறார் அந்த அம்மா, ஏதோ விஷயம் இருக்கு, ஒருவேளை நீர் தேவரீர் ஆச்சாரியன், அந்த அம்மா கிட்ட போய் அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா இந்த மாதிரி திருமாளிகைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த அம்மா கட்டாயம் கொடுப்பாள், அதனால பல பேருக்கு அடியார்களுக்கு இது பிரயோஜனப்படும், உபயோகப்படும், சுவாமி கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு இவர்கள் சிஷ்யர்கள்லாம் சொல்ல, சரி கூப்பிட்டு வாங்க அந்த அம்மாவை அப்படின்னார். வந்த உடனே அந்த அம்மா விழுந்தா, தண்டன் சமர்ப்பிச்சு சேவிச்சா, சுவாமி அடியேன் அடியேன் அடியேன்னு பயபக்தியோட நிக்கிறா. அப்போ நம்பிள்ளை அந்த அம்மாவை பார்த்து சொல்றார், அம்மா உன்னோட சரீரத்துக்கு எவ்வளவுமா இடம் வேணும், சின்ன இடம் போதும் இல்லையா, நம்ம அடியார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் உட்காந்து காலக்ஷேபம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா, நெருக்கமா இருக்கான், அதனால உன்னோட நிலத்துல இருந்து ஒரு கோல்துறை நிலம் இந்த மடத்துக்காக கொடுப்பியா, நம்ம அடியனுக்கு தரியா அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா துடிதுடிச்சு கண்கள்ல நீரோட கேட்கறா,
உடனே தலையை ஆட்டிட்டு, அடியன் 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 சுவாமி, தேவரீருடையதுதான் சொத்து, இதுல அடியன் கொடுக்கறதுன்னு என்ன இருக்கு? என்றைக்கு நான் உம்மிடத்துல என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்புரி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன்னு சொல்லுமா போல, உம்மிடத்துல நான் சரணம்னு வந்த பிற்பாடு உம்மிடத்துல அனைத்தையும் சமர்ப்பித்தேன்னா வெறும் ஆத்மாவா? ஆத்மா சரீரம் என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய அனைத்தும் உம்முடையதே அல்லவா? இருந்தாலும் அடியேனுக்கு ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு, ஒரு சின்ன வேண்டுதல். அடியேனுக்கு தேவரீர் அதை பிரசாதித்தருள வேணும். இந்த வார்த்தைகள் அப்படிதான் நம்ம பழகணும், பேச கத்துக்கணும். சுவாமி எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், கொஞ்சம் அதை பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்றது எப்படி இருக்கு? அடியேனுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், சுவாமி பிரசாதித்தருள வேணும், கருணை காட்டணும், கிருப பண்ணணும்னு கேட்டா எப்படி இருக்கு இல்லையா? நீர் எப்படி ஆசைப்பட்டீரோ அப்படி நிலத்தை எடுத்துக்கோ சுவாமி, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதை நிறைவேற்றி கொடுங்கோ அப்படின்னு கேட்டாள். என்னமா வேணும் உமக்கு அப்படின்னு கேட்டார். அடியேனுக்கு ஸ்ரீ வைகுண்ட நாதனிடத்திலே, ஸ்ரீ வைகுண்டத்துல இதே போல ஒரு கோல் துறை இடம் வேணும், அதை நீர் தான் கொடுக்க வேணும். ஏன்னா உம்மை நம்பிதான் இருக்கேன், ஆச்சாரியனை நம்பிதான் இருக்கேன். எனக்கு பரமபதத்துல ஒரு கோல் துறை கொடுக்கணும், மோட்சத்துல, அங்க பரமபதத்துல அப்படின்னு கேட்டாள். நம்பிள்ளை சொன்னார், அதெல்லாம் பெருமாளே கொடுப்பாருமா, ஸ்ரீவைகுண்டநாதன் பரமபதநாதனே கொடுப்பாருமா, நான் வேணா இங்கிருந்து அவரிடத்துல பிரார்த்திச்சுக்கிறேன், இங்கிருந்து பிரார்த்திச்சுக்கிறேம்மா, கட்டாயமா பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னார். அந்த அம்மா சொன்னா, சாமி அடியேன் ஒரு தனியான பெண், பேதை, யாரும் கிடையாது. நீர் சொல்றீர்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீர் சொல்றதுல எனக்கு கட்டாயமா நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நல்லதுன்னா. நம்ம என்ன சொன்னா, ஒரு வார்த்தை, ஒரு ஓலைச்சுவடி எடுத்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டீர்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா. நம்பிள்ளை சொன்னார், என்னோட கையொப்பத்துல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு கேட்டு, சரி ஆகட்டும் அப்படின்னு கொண்டாப்பா அப்படின்னார். ஒரு ஓலைச்சுவடு முறி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஆண்டு, இந்த மாசம், இந்த தேதி, இந்த நாள் அப்படின்னு எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி, இன்று இந்த அம்மையாருக்கு திருக்கலிகன்றிதாசன் என்ற அடியேன் பரமபதத்தில் ஒரு கோல் துறை எழுதி கொடுத்தேன். அகிலலோக சுவாமியும் அஸ்மத் சுவாமியுமான ஸ்ரீ வைகுண்டநாதன் கிரயம் செலுத்தி கொடுத்தருள வேணும் அப்படின்னு ஒரு சாசனம் மேல எழுதி கையெழுத்து போட்டார். போட்டு அந்த அம்மா கிட்ட சுத்தி அந்த ஓலைச்சுவட கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? என்னோட ஒரு இங்கிருந்து நான் தான் நம்பிள்ளை திருக்கலிகன்றிதாசன், நஞ்சியருடைய சிஷ்யன், திருவரங்கத்துல வாசம் செய்யறேன். இந்த அம்மையாருக்கு பரமபதத்துல ஒரு கோல் நிலம் கொடுத்தேன், எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பெருமாளுக்கு இவர் லெட்டர் எழுதுறார். ஆவண செய்து தரவும், அது கொஞ்சம் நல்லபடியா நடத்தி கொடுங்க, அதை சேல் டீடு போட்டு கொடுங்க, கிரயம் செலுத்தி கொடுத்தருள வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீரே அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அம்மா கொடுத்துரும் அப்படின்னு எழுதி கொடுத்தார். அந்த அம்மா வாங்கினா, ஆனந்தம், கண்ணில் ஒரே தண்ணீர், தீர்த்தம், விழுந்து விழுந்து சேவிச்சா, எடுத்து உரிய அந்த ஓலைச்சுவடை எடுத்து தலையில தொட்டுக்கிட்டே வரா, கும்பிட்டு கொண்டே வருகிறாள். நம்பிள்ளை இடத்துல அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அதெல்லாம் வாங்கிக்கிறா. அன்றைக்கு மறுநாள் இப்படின்னு 3 நாள், 2 நாள் சேவித்தாள். ஆச்சாரியனுடைய காலக்ஷேபத்தை 2 நாள் கேட்டாள். 3வது நாள் பரமபதத்தையே அடைந்தாள், மோட்சத்துக்கே போயிட்டாள். அதனாலதான் உபய விபூதியும் ஆச்சாரியனிட்ட வழக்காயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நித்திய விபூதி, லீலா விபூதி, இகலோகமும் சரி பரமபதமும் சரி யார் கட்டுப்பாடுல இருக்குன்னாக்கா தானே வைகுந்தம் தரும்னு மணவாள மாமனிகள் எழுதுறார் இல்லையா? ஞானம் அனுட்டானவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார்கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். இவர் இங்க முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதுதான் அதற்கு சான்று. இந்த அம்மாவுக்கு அந்த ஆச்சாரியனுடைய கையொப்பம் அவர் சொன்னா கட்டாயம் எனக்கு அங்க இடம் கிடைக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்ததே. இதே போல ஒரு மோர்க்காரி, அவளுக்கு ராமானுஜர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். திருவரங்கத்தை விட்டு திருவேங்கடமுடையான இடத்துல போய் மோட்சத்தை அடைந்தாள்னு சரித்திரம் பார்க்கிறோம்.
அதையெல்லாம் நினைத்துத்தான் திருவல்லிக்கேணி அம்மாள் பார்க்கிறாள். அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அடியனுக்கு இல்லையே, நான் எங்க திருவல்லிக்கேணியில இருக்கிறது, ஒரு கோல்துறை பெற்றேனோ அம்மையார் போலே என்பது 25வது வாக்கியம். அடுத்து 26, 27வது வாக்கியங்கள் சேர்த்து அனுபவிக்கணும். பின்னே குளித்தேனோ அப்பாவை போலே, பின்னே குளித்தேனோ அப்பாவை போலே, புடவையால் துடைத்தேனோ ஆச்சியாரை போலே, புடவையால் துடைத்தேனோ ஆச்சியாரை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.